ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த மாஸ்டர் பீஸ் சாங் இசைக்கருவியிலே இல்லாமல் கம்போஸ் செய்யப்படுது தெரியுமா? இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசைக்கருவியிலே இல்லாமல் கம்போஸ் செய்த மாஸ்டர் பீஸ் சாங்கை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதிய ஒரு சின்ன மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து என்றாலே அது ஏஆர் ரஹ்மான் சொல்லலாம். ஏனெனில் பார்த்தீங்கன்னா இளையராஜா இல்லாவிட்டாலும் படமே இல்லை என்ற இந்த காலகட்டத்தில் இயக்குனர் பாலச்சந்தர் மற்றும் மணிரத்னத்தால் துணிச்சலாக களமிறக்கப்பட்டவர் தான் ஏஆர் ரஹ்மான். அவர்கள் இருவரும் தன்மேல் வைத்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற வெறித்தனமாக உழைத்த ஏஆர் ரஹ்மான் முதல் படத்திலே அதற்கான பரிசாக தேசிய விருதையும் வென்று அசத்தினார். ரோஜாவில் தொடங்கி ஏஆர் ரஹ்மான் இசை ரசாங்கத்தை 30 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கு கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவிலே மிகவும் பிஸியான இசையமைப்பாளர் என்றால் அது ஏஆர் ரஹ்மான் தான். அவர் கைவசம் டசன் கணக்கில் படங்கள் உள்ளன. தமிழ் மட்டுமில்லை, தெலுங்கு, ஹிந்தி என பிற மொழி படங்களையும் தன்னோட லைனப்பில் வச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்கும் பாடல்களில் பல்வேறு புதுமைகளை பொருத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்காரு. அப்படி இசைக்கருவிலே இல்லாமல் ஒரு பாடலை கம்போஸ் செய்த முதல் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தான். ரோஜா படத்தின் வெற்றிக்கு பின்னர் மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மான் இணைந்து பணியாற்றிய படம் தான் திருடா திருடா. இப்படத்தில் பிரசாந்த் நாயனாக நடித்திருந்தார். இப்படத்தில் தன் இசைக்கருவிலே இல்லாமல் ஒரு பாடலை கம்போஸ் செய்திருந்தார் நம்ம ஏஆர் ரஹ்மான். திருடா திருடா படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடலுமே வேற அளவு கிட்ட அடித்தாலுமே அதில் வரும் ராசாத்தி என்ற பாடலுக்கு தனி மவுசு உண்டு. சாகுல் ஹமீதின் குரல் நம் இதயத்தை வருடச் செய்யும் அளவுக்கு உணர்வுபூர்வமான பாடலாக அது இருக்கும். இந்த பாடலுக்கு இசைக்கருவில் எதுவும் பயன்படுத்தாமல் அகபெல்லா எனப்படும் கோரஸை மட்டும் வைத்து அப்பாடலை கம்போஸ் செய்திருந்தார் நம்ம ஏஆர் ரஹ்மான். இந்தியாவிலேயே இசைக்கருவில் இல்லாமல் கம்போஸ் செய்யப்பட்ட முதல் பாடல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.